இதை எரிச்சு ஈவில விரட்டுறது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து அவங்க இதை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. கெட்டதை துரத்துறோம். அந்த கெட்டதை துரத்துறோங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த இனாக்மெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ நீங்களே வந்து தீபாவளி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுறதுக்குன்பாங்க, இருளை விரட்டி அது இதுன்பாங்க. பட் எதுக்கு கொண்டாடுறோம்னா அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்துடல. ஏன்னா இருட்டுங்கும் போது எல்லாருக்கும் மனிதனுக்கு பயந்தாங்க, இருட்டுனா பயந்தான். சிடரியல் கேலண்டர்ல வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. சிடரியல் கேலண்டர்னா வேற ஒன்றும் இல்லை, ஏசியன்ஸ் அந்த காலத்தில் பயன்படுத்திய கேலண்டர் தான் சிடரியல் கேலண்டர். அதான் நம்ம அப்படி சொல்லலாமா? அதான் தமிழர்கள் பயன்படுத்தியது சிடரியல். மலையாளிகள், கன்னடர்கள், இவங்க எல்லாருமே சிடரியல் கேலண்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்துறோம். இதுதான் நம்மளோட நாட்காட்டி. நம்ம கேரளாவுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடக்கூடிய அந்த கதகளி ஆடக்கூடிய சில உருவங்கள் எல்லாம் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய அலங்காரம் இருக்கும். ஆனால் சின்ன ஒரு பயமுறுத்துற ஒரு தன்மையும் அதில் வச்சிருக்காங்க. ஏன் வந்து அது இருக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெருக்கூத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவன் தெருக்கூத்து பார்த்துருக்கேங்க. தெருக்கூத்தோட காஸ்டியூம் அது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு விழா கொண்டாடிட்டு இருப்போம், அதுக்கு ஒரு காரணத்துக்காக கொண்டாடிட்டு இருப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்டத்தில், வேற ஒரு நாகரிகத்தில் அதே விழாவை வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காகவோ இல்லை அதே ரீசனுக்காக வேறு மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து ஹாலோவின் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ஹாலோவின்றது நான் கார்ட்டூனில் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் படத்தில் பார்த்து. இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே ஹாலோவின் பார்ட்டிலாம் வந்து கொண்டாடுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு முழுசாக ஹாலோவின் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு புரியாது. நான் பார்த்து நினச்சேன், அடப்பாவி சாத்தான பேய் இப்போ இப்படிலாம் கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் தோணும். டவுட் இருந்தால் உடனே கேட்ட வேண்டியது தான் பாரி அவர்கிட்ட. வணக்கம் பாரி, ஹாப்பி ஹாலோவின். எதுக்குனே தெரியாது எனக்கு, சும்மா நானும் சொல்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் ஹாலோவின் எனக்கு அப்படி தாங்க தெரியும். ஹாலிவுட் படம் பார்த்து, கார்ட்டூன் பார்த்து தான் தெரியும். பூசணிக்காக இருக்கும், அதுக்குள்ள லைட் எரியும், இவங்க எல்லாருமே இந்த பேய் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஹாலோவின் காஸ்டியூம். அப்புறம் த்ரில்லர் அந்த பாட்டில் வந்து அந்த ஹாலோவின் சாங்காக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இது நடக்குது, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறாங்க சொல்லுங்கள். பேசிக்கலாக வந்து சிடரியல் கேலண்டரில் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை பேகன் ஃபெஸ்டிவல் தான். அதாவது ஒரு பேகன்னா பல கடவுள்களை வழிபட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்த ஒரு பண்டிகை தான் அது. அந்த பண்டிகையை வந்து எப்போ போல கிறிஸ்டியானிட்டி வந்து உள்ளே இழுத்துக்குச்சு. சில விஷயங்கள் வந்து கான்ட்ரோவர்சியாக இருக்கும். கிறிஸ்டியானிட்டியோட நிறைய ஈஸ்டராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ், ஈஸ்டரு, இது எல்லாமே வந்து பேகன்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு அதே டேட்டில் வேறு ஒரு பண்டிகை, அதாவது இவங்களுக்கு அது இயேசுக்கான ஒரு பண்டிகையாக அதை மாற்றி அதை அப்படியே கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி அவங்க இழுத்துக்கிட்டது மூலமாக தான் அவங்களால அந்த பேகன் வழிபாட்டை முழுசாக ஒழிக்க முடிஞ்சு. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வீட்லேயுமே இப்போ வந்து எந்த விழாக்கள் கொண்டாடுவாங்க, அதாவது இப்போ ஒரு சாமானியமாக தமிழ் குடும்பங்களில் வந்து இப்போ தீபாவளி கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொண்டாட்டம் இருக்கிற வரைக்கும், இல்லை இந்த பழக்கம் இருக்கிற வரைக்கும் இது எல்லாருமே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி தடுக்க முடியும்? இப்போ நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன் பாருங்க. இப்போ தமிழ் நியூ இயர் சித்திரை 1 அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இதை தடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான், என்ன பண்ணுவான்? டக்குன்னு வேற ஏதாவது நல்லா மாற்றி வைப்பான். சித்திரை 1 கிடையாது, தை 1ன்னு சொல்லி ஒரு குரூப்பை குழப்புவான். அந்த குரூப் ஒன்று தையில் கொண்டாடும், ஒரு குரூப் வந்து சித்திரையில் கொண்டாடும். இப்படி தான் குழப்பி விடுறது. இல்லைன்னா அந்த பர்டிகுலர் டேல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வருவான். அதாவது சித்திரை 1 இந்த காரணத்துக்காக கொண்டாடிட்டு இருப்பாங்க மக்கள். அதுக்கு பதிலாக அதே சித்திரை 1 வேற யாரோ ஒரு தலைவருக்காகவோ இல்லை வேற யாரோ வேற ஒரு விஷயத்துக்காக கொண்டாடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ அதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தான், நம்ம எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல்னு ஒரு குரூப்பு கொண்டாடும். அப்படின்னா என்னது? திராவிட கலாச்சாரம், திராவிட பொங்கல்னு சொல்லி கொண்டாடும். இப்போ அதே போல் இந்த மாதிரி தமிழர்களோட பண்டிகை ஒவ்வொரு நாள்லையும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தலைவர்கள் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே அதை டைவெர்ட் பண்ணுற ஒரு வேலையை ஒரு பாலிடிக்ஸாக பண்ணுவாங்க. அது குறிப்பாக தமிழர்களுடைய பண்டிகைகளில் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா, தமிழர் கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த வேலையை பண்ணுவான். இதே தான் அன்றைக்கி இருந்து அந்த பேகன் வழிபாட்டவர்களுக்கும் அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பண்டிகையை வந்து முழுசாக அழிச்சிட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டிகையை வேற ஒரு காரணத்தை சொல்லி அதே பண்டிகையோட வடிவம் அப்படியே இருக்கும், ஆனால் காரணங்களை மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 வச்சுருவாங்க. சில ட்ரெடிஷன்ஸ் அப்படியே ஃபாலோ ஆயிரும், சில இது வந்து போயிடும். ஓகே, இந்த சாரிங்க என்டர் பண்ணுறது ஹாலோவின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் எனக்கு தெரியலன்னு ஓப்பனாக சொல்லுங்கள், வைக்கமே இல்லை, தமிழ்நாடு நாள்னு எல்லாருமே போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏதாவது அன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மூலமாக இன்னும் 2 பேர் தெரியும். எனக்கு தெரியலங்க, ஏன் அன்றைக்கி தமிழ்நாடு நாள்னு நீங்கள் எல்லாருமே போட்டு இது பண்ணீங்க? நவம்பர் 1 வந்து ஏன் தமிழ்நாடு நாள்னு தமிழர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அடிப்படையில் வந்து அன்னைக்கு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசுகள் வந்து உருவாகுது. சரி, எல்லா மாநிலத்துக்கும் அரசுகளை வந்து உருவாக்கி அது வந்து அதன் மூலமாக தமிழ்நாடு தமிழர்களுக்கு, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு மாநிலம், இதில் வந்து தமிழ் வந்து மொழியாக இருக்கும்னு சொல்லி அந்த கான்ஸ்டியூஷனல் செட்டப்பில் நமக்குன்னு அந்த இது, அதாவது அன்றைக்கி தான் வந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து தனியாக வந்தது. அன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்னு பேர் வந்து அஃபிஷியலாக இல்லை.
ஆனால் இன்னொரு இந்த இடத்துல சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்தியா விடுதலை போராட்டத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சிக்கு பேர் என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. கட்சியில் கமிட்டி. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுங்கிறது வந்து அன்றைக்கி நம்ம பயன்பாட்டில் இருந்தது, செயல்பாட்டில் இருந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். ஆனால் அதுக்கு அஃபிஷியலாக வெள்ளைக்காரன் பேர்லேருந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெவ்வேறு இது இருக்கனால மெட்ராஸை தலைநகராக கொண்டு இயங்குற எல்லா பகுதியும் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லி வச்சுருந்தான். அப்புறம் அது உடையுது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஆந்திராக்காரங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க உடச்சிட்டு வரல, முதல்ல ஆந்திராக்காரங்க தான் எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ராஸ் வந்து எங்களுக்கு தலைநகராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாப்போசி போன்ற நபர்கள்லாம் வந்து முன்னின்று என்ன சொன்னாங்கன்னா, உயிரை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லி பெரிய அளவு போராட்டங்கள் செஞ்சு அவங்க வந்து அதில் ஒரு தெலுங்கர் உண்ணாவிரதம்லாம் இருந்து இறந்து போயிட்டார். அவர் அதன் அடிப்படையில் தான் அந்த மாநிலம் இது கேட்குறாங்க. அவர் சென்னையை வந்து அவங்க எப்படியாவது வந்து தங்களோட தலைநகராக எடுத்துகிட்டு போயிடணும்னு பார்த்தாங்க. அப்போ நம்ம ஆட்கள் எல்லாமே சேர்ந்து நின்று பெரிய அளவு பிரச்சனை பண்ணி அதில் மிக முக்கியமாக ராஜாஜி இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். தமிழ்நாட்டு சைடில் ஸ்ட்ராங்காக நின்று இது தமிழ்நாட்டு அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று பண்ணலாங்க, இப்போ இந்த ஹரியானா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஹரியானாவுக்கும் இதுக்கும் பஞ்சாபுக்கும் வந்து ஒரே தலைநகரங்கிற மாதிரி சென்னையவே வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே பொதுவான தலைநகரமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காம்ப்ரமைஸ்க்குலாம் நேருலாம் இறங்கினார். கொஞ்ச நாள் ஹைதராபாத் அப்படி தான் இருந்துச்சு, அந்த மாதிரி வந்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ வந்து அவர் முடியவே முடியாது, இது தமிழ்நாட்டுக்கு தான், அவன் பிரிச்சுட்டு போகிறான்னா அவன் பிரிச்சுட்டு போகணும், இது சென்னையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. அதில் வந்து ராஜாஜிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அப்புறம் சென்னை வந்து தமிழர்களுக்குங்கிறது இதாகுது. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகுது, திருப்பதி, சரி சென்னையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, திருப்பதி அது என்னாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் அந்த இடத்துல ஒரு சமரசமாகி திருப்பதியை விட்டு கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக அதையும் விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி அந்த தமிழ் தேசிய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி இருந்த மூவ்மெண்ட் வந்து காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாரையும் அப்பீஸ் பண்ணுங்கிற மாதிரி சரி போயிட்டு போகுது, ஒரு கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. பட் அது எந்த அளவுக்கு அது அப்புறம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடமா மாறிச்சுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ திருப்பதியும் தமிழ்நாட்டுடைய பகுதி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்த விட்டுட்டோம். அதுவே பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர்கள் வந்து தமிழ்நாடு வந்து தன்னோட எல்லையில் இழந்திருக்கு. பல ஊர்கள், பல பெரிய முக்கியமான ஸ்தலங்கள், சிட்டி எல்லாமே நம்ம இழந்திருக்கோம். பெங்களூர்லாம் நம்ம தமிழர்களுக்கு வர வேண்டியது அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. கோலார், தங்கவேல் இதெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் தமிழர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க மெஜாரிட்டி. இப்போ அதெல்லாம் வந்து கன்னடர்களுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கன்னடர்கள் அதை ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றி அங்கே கன்னடர்கள் எல்லாத்தையும் வேலைக்கு வர வச்சுட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி அங்கே பாப்புலேஷன் வந்துட்டாங்க, டாமினண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்குது, அப்போயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய நேட்டிவ் மக்களுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் தமிழர்களோட பாப்புலேஷன். கன்னடா, தமிழ் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் ஹிந்திக்காரங்க மலையாளம் பேசுகிறாங்க. இப்போ ஹிந்தி மலையாளம் அது கொலாபரேஷனில் போகுது. அப்போ இந்த மாதிரி தான் சில அரசியல் நடந்துச்சு. இப்போ இங்கே என்னன்னா, இந்த நவம்பர் 1 அன்றைக்கி தான் நமக்கு அஃபிஷியலாக வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்குச்சு. ஸோ ஒதுங்குச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிரித்து கேட்கல, எல்லாரும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க, மிச்சம் இருந்ததை வச்சு நீங்கள் வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஒரு பெரிய அண்ணன் இதில் வந்துட்டு சரி ஓகே நம்ம தம்பிகள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிடைச்சது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நின்றுட்டோம். ஸோ இந்த டேட்டு தான் வந்து தமிழ்நாடுங்கிறது அஃபிஷியலாக பிறந்தது அப்படிங்கிறனால இதை வந்து தமிழர்கள், ஏன்னா நமக்குன்னு ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லி அங்கீகரிக்கப்படுதில்ல. ஸோ அதை வந்து தமிழ்நாடு தினமாக நம்ம கொண்டாடுறோம். காலங்காலமாக அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வருது. சரி, எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு நமக்கு கிடைச்சாலும் அன்றைக்கி இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லைல்ல. சரி, அதுக்கு ஸோ அதனால் என்னென்னா அண்ணாதுரை காலகட்டத்தில் தான் வந்து தமிழ்நாடுன்னு பேர் அவர் தானே உறுதிப்படுத்தினார். அதற்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்த சங்கரலிங்க நாடார் அவரெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுப்புட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் அண்ணாதுரை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே அவர் கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணி தமிழ்நாடுன்னு மாற்றுறாரு. ஓகேவா? அவர் இறந்தும் அது கோரிக்கை நிறைவேறாமல் தான் கடந்துச்சு. இதுதான். அப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடுன்னு இதை இனிமேல் நம்ம மாநிலத்துக்கு பேர் மாற்றம் வைக்கணும்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ இந்த நாள் வந்து இந்த நாளை நாம் வந்து தமிழ்நாடு நாள்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு, ஏன்னா அப்போ தான் அண்ணாதுரைக்கிட்டே வந்து வரலான்னு நிற்கும். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு யார் பேர் வாங்கி கொடுத்தா, அண்ணாதுரை அப்படின்னு ஒரு கதையை கட்டலாம். ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுங்கிற பேர் அண்ணாதுரை இல்லை. அதுக்கு முன்பு இருந்தே காலகட்டத்தில் சங்க காலத்திலிருந்தே தமிழ்நாடுங்கிற பேரில் தான் தமிழர்கள் அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் வச்சவன் யார்? பிரிட்டிஷ்காரன். நடுவில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருந்தான், என்ன தெரியுமா? மலபார். இது மலபாரா? எல்லாமே இது ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவே மலபார் தான் சொல்லுவான். நீங்கள் இன்னொரு கொடுமையை கேளுங்க, தமிழ் மன்னர்களோட போரிட்டதெல்லாம் மலபார் கிங்ஸ்னு போட்டு வச்சிருப்பான். ஏன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இறங்கி அந்த இடத்துல கோஸ்ட்டில் இறங்கினால அவன் இந்த பகுதியில் இருக்க எல்லாருமே மலபார்ன்னு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே மலபார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் பேர் ஊருக்குலாம் அவன் பேர் வச்சு மெட்ராஸ்னு பேர், அவன் வாயில் மெட்ராஸ்னு வந்திருக்கு. மதராசப்பட்டினம்ங்கிறது வந்து மெட்ராஸ்னு வந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான்,
மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு அவன் ஒரு வேலையை பண்ணி அப்புறம் அது பேரில் அவன் மெட்ராஸ் பிரசிடென்சி அவன் வாய்க்கு வந்ததை அவன் பேரை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போ தமிழர்கள் என்ன பகுதியை காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க, தமிழ்நாடு தான் சொன்னாங்க. பாரதியாரில் தொடங்கி இல்லை, இதெல்லாம் சங்க காலத்திலிருந்தே இளங்கோவடிகளிலிருந்து எல்லாருமே தமிழ்நாடு நும் நாடு யாதனில் தமிழ்நாடு என்று உரைக்கான சங்க பாடல். ஆமாம், சங்ககால பாடலே இருக்கே. அப்போ முழுக்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பேர். ஸோ ஹாலோவினோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் தனியாக பண்ணலைன்றனால நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தினமாக அறிவிக்கணும். ஏன்னா குழந்தை பிறக்கிறது தான் பிறந்த நாள். பேர் வைக்கிற நாள் வேணால் சொல்லலாம், பிறந்த நாள்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ பிறந்த நாள்ங்கிறது இதுதான். ட்ரூ, நைஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹாலோவின், ஸோ இது வந்து நான் நினச்சேன் பேய்களுக்காக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மேட்டர் இது, அதை சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிடரியல் கேலண்டரில் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. சிடரியல் கேலண்டர்னா வேற ஒன்றும் இல்லை, ஏசியன்ஸ் அந்த காலத்தில் பயன்படுத்திய கேலண்டர் தான் சிடரியல் கேலண்டர். அதாவது நம்ம அப்படி சொல்லலாமா? அதான் தமிழர்கள் பயன்படுத்தியது சிடரியல். மலையாளிகள், கன்னடர்கள், இவங்க எல்லாருமே சிடரியல் கேலண்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்மளோட நாட்காட்டி. அதுக்கு அவன் வச்ச பேர் சிடரியல், சரிங்களா? அவன் எங்கேருந்து அந்த பேர் வச்சான்னு தெரியல, பட் அது சித்தரியல்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளுடைய கல்டிவேஷனுக்காக, நம்மளுடைய இது விவசாயத்திற்காக, இதெல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக சூரியன் மற்றும் சந்திரனை மையப்படுத்திய ரெண்டோடைய கால்குலேஷனுக்காக தான் மாதங்களும் இருக்கும், வருட கணக்கும் இருக்கும். சோலார் கேலண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதங்கள் இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக வருட கணக்கில் தான் இருக்கும். நீங்கள் பழைய காலத்து சோழர்களுடைய நாட்காட்டிலாம் பார்த்தீங்கன்னா 360 நாளையும் வந்து அவங்க டேட்ஸ் நாட்களை தான் பண்ணுவாங்க, மாதங்கள் போகும். அதான் 360னா 360ஆம் நாள் அப்படின்னு தான் போகும். மாத கணக்கில் இந்த மாசத்துல இந்த நாள், இந்த மாசம் அப்படி வராது. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், மாசத்தையும் போடுறோம், வருஷத்தையும் போடுறோம்ல. அவங்க வந்து வருஷத்துல டே மட்டும் போடுவாங்க. புரியுதா? அப்ப மாதம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டையுமே இன்கார்பரேட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற நாட்காட்டிகள் இருக்கு. ஆனால் சிதறியல்ங்கிறது வந்து நம்மளுடைய ரெண்டு இன்கார்பரேட் பண்ண விவசாயத்திற்கான ஒரு நாட்காட்டி. அதுக்கு முந்தைய வடிவங்கள் வந்து சூரிய நாட்காட்டி, சந்திர நாட்காட்டி. ஸோ இது லூனார்ல வந்து வருஷம் இருக்காது, மாதங்கள் இருக்கும். இன்னைக்கு முஸ்லீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது லூனார் கேலண்டர். லூனார் கேலண்டர்ல டேட்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஏன்னா அதோட பிற வேற மாதிரி வருது இல்லை, புரியுதுங்களா? பிறையை பார்த்தா அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ நிலவை வச்சு இதுக்கு வருடத்தை அவங்க வருடமே இல்லை, அதாவது நிலவை வச்சு மாதங்களை மட்டும் கணிப்பாங்க, இத்தனையாவது மாதம் அத்தனையாவது மாதம்னு. ஸோ மாத கணக்கில் வருவதுங்கிறது நிலவை மையப்படுத்தியது. ஸோ இது எதுக்குன்னா, இது ஒரு பேசிக்காக அந்த கேலண்டருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹாலோவின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தீபாவளி, இந்த நம்ம இங்கே கொண்டாடுற இந்த பண்டிகைக்கு ரொம்ப அருகாமையில் வரக்கூடிய ஒரு பண்டிகை. ஆல்மோஸ்ட் சிமிலர். இது என்னன்னா அதே தான். இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, அதிக குளிர், அதிக சில்னஸ்ஸு, அதிக குளிர், அதிக இருட்டு, அதிகமாக வந்து கொசு தொல்லை, பூச்சி தொல்லை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து நெருப்பை எரித்து புகையை மூட்டி ஒரு பழக்கத்தை உருவாக்குவோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கார்த்திகை தீபமாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இது எல்லாமே மோரார்லெஸ் இந்த மாதங்களில் தான் வரும். விளக்கை பயன்படுத்துறது, நெருப்பு எரிக்கிற ஃபெஸ்டிவல்ஸு, இந்த மாதிரி எல்லா மாதிரியான ஃபெஸ்டிவல், நெருப்பை எரித்து புகையை மூட்டுற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே குளிர்காலத்தை ஒட்டிய இதில் தான் இது வரும். இது ஏன்னா ஆதி காலத்தில் அந்த மனிதர்களுடைய வாழ்வியலோடு ஒட்டி வர மாதிரியான ஒரு விஷயம் இது. புரியுது. ஸோ இந்த பேஸ் பண்ண ஒரு ஃபெஸ்டிவலாக தான் நான் ஹாலோவினை பார்க்குறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அது விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க, ஏன்னா அதோட பேசிக் இது தெரியல நிறைய பேருக்கு. இப்போ என்னுடைய பார்வையில் ஹாலோவின் வந்து இந்த மாதிரி குளிரை விரட்டக்கூடிய, இருட்டை விரட்டக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் இருந்திருக்கு. அதுக்கு தகுந்தாப்புலையே ஹாலோவினுடைய பழைய முறைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைக்கோலை கொளுத்துறது, அந்த நெருப்பை எரிக்கிறது. ஸோ இந்த இதில் தான் இருக்குது. இதில் என்னென்னா, இதை எரித்து ஈவிலை விரட்டுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து அவங்க இதை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெருப்பு எரித்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம விரட்டுறோம், கெட்டதை துரத்துறோம். அந்த கெட்டதை துரத்துறோங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அன்றைக்கி இருந்த இனாக்மெண்ட்ஸ் என்னென்னா, கெட்டது போல் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்களாம் அந்த ஓடி போகிற மாதிரி, வீடு வீடாக போய் அலையிற மாதிரி, அவங்களுக்கு வீட்டை இது அதாவது நீ ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கான்செப்டில் அது அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அது கால ஓட்டத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகி அதே போல் பம்கின் சீசனும் அந்த சீசன் ஆக்சுவலாக அதான் அதோட அடையாளமாக. அந்த பம்கின் சீசன் அங்கே விவசாயிகள் அதை தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெஸ்டிவல் வரும்பொழுதே பம்கின்ஸை விற்பனை செய்கிற அந்த ஒரு தொடர்பும் அதில் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பம்கின் டிசைனாக அந்த ஹாலோவினுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்டோட இதை உள்ள வெளிச்சத்தை வச்சு இது பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுற ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதை செய்தவர்கள் ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் தான். ஸோ அதனால் இந்த ஸ்கேர் க்ரோங்கிறதெல்லாம் வந்து, அது ஸ்கேர்க்ரோன்னா அது வந்து என்னன்னா மனிதர்கள் போலே உருவத்தில் சோளக்காட்டு பொம்மை. இந்த சோளக்காட்டு பொம்மை எதுக்கு, உயிரினங்கள்லாம் வரக்கூடாது, போகக்கூடாது, அண்டக்கூடாது. ஸோ இது வந்து ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுற ஒரு ஸ்பிரிட் மாதிரி தான் ஆரம்பத்தில் கருது செய்யப்பட்ட ஒரு விஷயம்.
ஆனால் கால ஓட்டத்தில் அதுவே ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி மாற்றி பண்ணிட்டாங்க. ஸோ கால ஓட்டத்தில் இவங்க சொன்ன சில விஷயங்களே மாறி இன்றைக்கி எப்படி அது பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓப்பனாக சொன்னால் இன்றைக்குமே அது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே சம்மந்தம் இல்லாத ஒரு பண்டிகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாலோவின் வந்து ஈஸ்டர்லாம் கூட இவங்க ஏதோ காரணம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது ஈஸ்டர் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி பேஸ்டான ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து அது வந்து ஃபெர்டிலிட்டி பேஸ்டான ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த இருட்டை சமாளிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தான். இருட்டிலேருந்து வெளிச்சத்தை இது பண்ணுற ஒரு அதுக்கு அன்றைக்கி அந்த டைமில் வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி கிராக்கர்ஸ் இதெல்லாம் நடக்குது, இப்போவும் நடக்குது ஹாலோவினில். ஒரு படி மேலே போய் என்னென்னா, அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அந்த ஒரு காலத்தில் வந்து ஒரு இனாக்ட்மெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் விலகி போகிற மாதிரி ஓடி போகிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வேறு மாதிரி குழந்தைகளுக்குலாம் அந்த ஒரு குட்டி சைத்தான் மாதிரிலாம் வேக்ஸம் போட்டு விட்டு அதுக்கெல்லாம் போயிட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது. இதுதான் ஓகே. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இன்னைக்கு இது வந்து இந்த ஈவில் ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாடுறது தான் வந்து மேட்ரு அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. வந்து காஸ்ட்லி, அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போட்டுட்டு இன்றைக்கி நான் பார்க்குறேன் இந்த ஜிம்மக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து காஸ்ப்ளே பண்ணிட்டு வராங்க இன்ஸ்டாகிராமில். அது பூனை தூக்கிட்டு வராங்க. கேட்வுமன் ஏன்னா அவங்க அதாவது என்னன்னா அவங்க அந்த காஸ்டியூம்ல வேற காஸ்டியூமே கிடைக்காது. புரியுது. எந்த காஸ்டியூமை போட்டால் வியூஸ் அதிகமாக வரும்னு பார்த்துட்டு அந்த காஸ்டியூமை போட்டு வச்சிருக்காங்க. புரியுது. கேட்வுமன் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காஸ்டியூமை போட்டு ஒரு பூனையும் வேற, அது வேற என்ன பாவம் பண்ணணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு போகுது. ஓகே. சில பேர்லாம் வந்து இங்கே இவங்க ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கிறாங்க அந்த கல்ச்சர் வந்து. இப்போ அந்த ஹாலோவின் பார்ட்டி அப்படின்லாம் இங்கே பைத்தியகாரத்தனமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப வானபியாக இருக்குன்னு சொல்ல தோணுது, அவ்வளோதான். ஏதாவது காசு இருக்குது, கொழுப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் தோணுது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 365 நாளும் வந்து காஸ்பிளே தான் பண்ணிருக்காரு. யாரு? ஏன்னா அவர் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறதுனால. அது யாராவனா இருக்கலாம். யாருங்க? யாரோங்க உங்கள் மனசுக்கு யாரெல்லாம் வந்து தோணுதோ அவங்களாம் வந்து அவர் தான் ஜோக்கர் அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருங்க யாரையோ வன்மத்தை, அதாவது வருண் அவர்கள் யார் மீது வன்மத்தை கக்கிக்கிறார் யார் என்று எனக்கு யாரும் தெரிஞ்சா நீங்கள் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சரி, அங்கங்க நம்மளும் ஒரு ஈஸ்டர் எக்கை வச்சுட்டு போறது வந்து சும்மா இந்த யூனிவர்ஸ் அப்படியே இணைக்கிறோம் நம்ம. ஆனா எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம கொலசை தசரா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கடே நீ தூத்துக்குடிக்கு இல்லை அந்த சைடு வரணும்னா இந்த டைம் வாடா, நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை போகிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கலாம் கூட. அதை பார்க்குறப்போ காணொலிகள் நிறைய இந்த ஹாலோவீனை கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே அது நிறைய இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமாக ஏதோ ஒரு பார்த்தா பயமாக இருக்கிறதோட அந்த டைமில் அந்த போட்டிருக்க வேஷம்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது வேற லெவல் அது நல்லா பண்ணுறாங்க. அந்த வேலையை சூப்பராக பண்ணுறாங்க. பட் அது ஏன் அந்த ரீசன் பண்ணுறாங்க? அது கொலசை தசரா என்ன மேட்டர்? அது தசரா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது அந்த 9 நாள் ஏன் கொண்டாடுறாங்க, அந்த 9ஆம் நாளில் அது என்ன நடக்குது, இப்போ என்ன விக்டரி, அதெல்லாம் பேசியிருக்கோம். ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிடும். ஸோ அதனால ஓகே. ஸோ இங்கே இந்த பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து தசரா வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மொத்தம் 3 நாளில் முடிஞ்சிடும் நம்ம இது. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் கொண்டாடுவாங்க. நம்ம வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, லக்ஷ்மிக்கு ஒரு நாள் ஒரு போட்டு இந்த 3 இதுக்கு போட்டு முடிச்சிருவோம். இந்த 3 நாள் மட்டும் தான் பூஜை நடக்கும் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் 3ஆவது நாளுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுவோம். ஸோ நம்மளுடைய ஃபெஸ்டிவல் வந்து அதோட முடிஞ்சிடும். பட் அங்கே அந்த தசரா மட்டும் பர்டிகுலராக அது எந்த காலகட்டத்திலேருந்து அது டெவலப் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லேட்டராக தான், லேட்டராக இந்த சென்ஸ் ஒரு மேபி லைக் 150 இயர்ஸ் அவ்வளோ லேட்டஸ்ட் தான், அவ்வளோதான் இருந்திருக்கணும் அந்த ட்ரெடிஷன். ஆனால் என்னன்னா நம்ம அந்த குலதெய்வத்துக்கு ஆடுவாங்கல்ல, ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனோட கலந்துருக்கு. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வேஷம் எல்லாமே போட்டு. ஆனால் அதுக்கு இப்போ அது ரொம்ப வருஷமாக நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வேற ப்ரூஃப் எதுவுமே நமக்கு அவங்க ஏரியாலையுமே இல்லை. இப்போ காலங்காலமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அது வந்து ரொம்ப தொடர் காலத்திலிருந்தே இருக்கும், அதுக்கான குறிப்புகள் இருக்கும், அது யார் பண்ணாது இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இந்த வெள்ளைக்காரன் பீரியட் இந்த டைமில் தான் வந்து இதோட ஆரிஜினே தெரியுது. ஸோ அது அந்த நேரத்தில் இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அது அப்படியே படிப்படியாக அது யாரால் ஸ்டார்ட் செய்யப்பட்டுச்சு என்னன்னு தெரியல. பட் அது படிப்படியாக வருது. பட் இங்கே என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டோட ஆஸ்பெக்டோட தசராவையும் கொண்டு வந்து கலந்து இது பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் வினோதமான ஃபெஸ்டிவல்னு வைங்களேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த காஸ்டியூம் ஒரு விக்ரம் ஒரு படத்தில் கூட அந்த 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 தசரா ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிற மாதிரி ஒரு வச்சிருப்பாப்புல. அது கொஞ்சம் ரொம்ப அது கடவுள்களை தான் காமிப்பாங்க, அங்கே சாத்தான்லாம் இருக்காது. ஸோ கடவுளில் தான் காட்டுற மாதிரி இருக்கும். பட் அந்த கடவுளுமே வந்து அந்த ருத்ர இதில் வந்து சில பேர் மேக்கப் வந்து ஃபுல்லாக பிளட்டை வச்சு போடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஃபுல்லாக கருப்பு போட்டுட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றத்தில் கடவுள் இருக்கும். அது ரெண்டாவது அவங்க அங்கே டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும்னா ஒரு மாதிரி
ஒரு அனிமலிஸ்டிக்காக ஒரு மாதிரி அதான் ஓப்பனாக சொன்னால் கோர் ஒரு ரத்தம் சதயமாக இருக்க மாதிரி ஒரு வழிபாடாக இருக்கும். அதை அவங்க பண்ணுறாங்க. அதான் நம்பிக்கை. ரைட். இப்போ நீங்கள் அந்த காந்தாரா படத்தை பற்றி உங்கள் சேனலில் வந்து பண்ணிருக்கும் போது எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த காந்தாராவில் காமிக்கிற அந்த கடவுளாக இருக்கட்டும், நம்ம கேரளாவுக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடக்கூடிய அந்த கதகளி ஆடக்கூடிய சில உருவங்கள் எல்லாம் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய அலங்காரம் இருக்கும். ஆனால் சின்ன ஒரு பயமுறுத்துகிற ஒரு தன்மையும் அதில் வச்சுருக்காங்க. ஏன் வந்து அது இருக்குது? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. உத்தம வில்லன் படத்தில் தெய்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. நீங்கள் தெருக்கூத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? தெருக்கூத்து பார்த்துருக்கேங்க. தெருக்கூத்தோட காஸ்டியூம் அது அதோட வேற ஒரு வெர்ஷன் மாதிரி. தெருக்கூத்தோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ராஜா அலங்காரம் பண்ணுவாங்கல்ல, ராஜா அலங்காரம் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அது உங்களுக்கு அது பார்க்கணும்னா கிட்டு அவர் இது எடுத்தார்ல, படம் எடுத்தார்ல. ஆமாம். அதில் அந்த தெருக்கூத்து கான்செப்டில் ஒரு செக்மெண்ட்டை வச்சு அவங்க கதை சொல்கிற மாதிரி தானே இந்த கடை போகும். ஓகே ஓகே. நீங்கள் அதை பாருங்களேன். அதை ஒரு தெருக்கூத்தை நல்லா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் எப்படி நம்ம ஊரில் அந்த காலத்தில் தெருக்கூத்து நடக்கும் அப்படின்ட்டு. ராஜா அலங்காரம் போடும்போது அவங்க அந்த அந்த அது நீங்கள் கேரளாவில் அந்த கதகளி போடுறதுக்கு என்ன மாதிரி மேக்கப் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மேக்கப் தான் போடுவாங்க. இது வந்து ஓவரால் எல்லா சவுத் கல்ச்சர்லையுமே அந்த மேக்கப் இருக்குது. அது கேரளாவில் இன்னும் கொஞ்சம் ப்ரிடாமினெண்ட்டாக அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் வினோதமாக அந்த ஃபேஸ் இருக்கனால, எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கனால அது வந்து கொஞ்சம் அது ட்ரெண்ட் ஆகி அது அப்படியே மாதிரி அவங்களுக்கானது மாதிரி செட் ஆயிடுச்சு. இப்போ தானே காந்தாரா இந்த படத்துல எல்லாம் நீங்கள் இந்த கோலா கட்டுறது இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அட்லீஸ்ட் இவங்க இந்த படத்தின் மூலிமா அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ் கூத்து அடிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூத்து கட்டுறாங்க, அந்த கூத்து கட்டுறவங்க இப்படி தான் மேக்கப்பே பண்ணுவாங்க. இதே மாதிரி ராஜா கோலம் இதெல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் அது எக்ஸாஜரேட்டடாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபியர் ஃபேக்டர் ஏன் வைக்கிறாங்கன்னா, அது பேசிக்காக என்னென்னாங்க, இன்றைக்கி நம்ம சினிமா இதெல்லாம் பார்க்கறனால நம்மளோட மூளை வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் டியூன்டாக இருப்போம். ரைட். அப்படின்னா நம்ம எல்லா விதத்தையும் பார்த்துட்டோம். நமக்கு காதலையும் அடுத்தவங்க மூலியமாக பார்த்துட்டோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி மூலமாக நமக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதாவது நம்மளத உணராமல் மற்றவங்களதையும் பார்த்து நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சோம். அது அப்படி தான் ஆயிடுச்சு. ரியாலிட்டின்னு சினிமா பார்த்து நம்ம இமிட்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கூத்து கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் எமோஷன்ஸ். கோவம்னா அந்த கோவம் எப்படி இருக்கணும், அந்த சிரிப்புனா அந்த சிரிப்பு எப்படி இருக்கணும், இதை வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷன் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெடிஷனை வந்து அவங்க பிரேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சிரிப்புனா அதில் ஒரு 5-6 சிரிப்பு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரிப்பு ரொம்ப டீப்பாக இருக்கும். அந்த டீப்பாக வந்து அவங்க ஏன்னா நம்ம சொசைட்டி அவங்க ஒரு காலத்தில் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி சினிமாவை பார்த்து நம்ம எப்படி கற்றுக்குறோமோ, இன்ஸ்பயர் ஆகிறோமோ, அதே போல் இவங்களோட நடிப்பை பார்த்து இந்த கூத்து கலைஞர்களோட நடிப்பும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வந்து சிரிச்சா இப்படி சிரிக்கணும் போல, ஏளனமாக பார்க்கறதுனா இப்படி பார்க்கணும் போல. ஏன்னா இதை யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல, இது உங்களுக்கு இயல்பாக அது எல்லாருக்கும் தெரியாது. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா எப்படி பிஹேவ் பண்ணணும். இப்போயும் சொல்கிறோம் எப்படி பிஹேவ் பண்ணணும். நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நீட்டாக இருன்னா இப்படி இருந்தால் தான் நீட்டு, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி இது பண்ணணும். இதெல்லாம் எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? இன்றைக்கி சினிமாக்கள் இருக்குது, நமக்கு ஊடகங்கள் இருக்குது, இதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி எதுவுமே இல்லை, ஒரு மீடியம் தான். அப்போ வந்து குழந்தைகள் தான் அன்றைக்கி கூத்து அதிகமாக பார்ப்பாங்க. பேசிக்காக குழந்தைகளோட என்டர்டைன்மெண்ட் தான் கூத்து. பெரிய ஆட்களுக்கு வந்து அது பெருசாக அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க கூத்து பார்க்குறதுக்கு. அப்போ அந்த கூத்து பார்க்க வரும்போது அவங்களுக்கு அது குழந்தைகளுக்கு மனசில் போய் பதிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோவத்தை எப்படி காட்டுவாங்க, அன்பை எப்படி காட்டுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுருப்பாங்க. அது வந்து அதுலேயே நிறைய விதம் இருக்கும். இப்போ நகை அப்படின்னா சிரிக்கிறது, சிரிப்புலேயே வந்து ஏளன நகை அது இதுன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அப்போ அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் இப்போ ராவணனை பார்த்து இப்படி பேசணும். அப்போ அதை மேக்ஸிமம் ராமாயணம், மகாபாரதம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய மன்னர்களுடைய வரலாறு, ஆல்மோஸ்ட் செட் ஆஃப் ஸ்டோரிஸ் தான். அப்புறம் விடுதலை போராட்ட வரலாறுலாம் வந்து காங்கிரஸ் வந்து இங்கே விடுதலை போராட்டத்தை கொண்டு வரும்போது கூத்து கலைஞர்களை கூப்பிட்டு விடுதலை போராட்ட தலைவர்களை பற்றி நீங்கள் கூத்து கட்டுங்கலாம் சொல்லி, அப்புறம் அவங்களும் அது ஒரு பங்கு. நீங்கள் விடுதலை போராட்டத்தை அதனால தான் வந்து வெள்ளைக்காரன் வந்து கூத்து கட்டுறதெல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். இது வந்து இந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த கூத்தை வச்சு இந்த இவர் நடிச்ச ஒரு இந்தியனா இல்லை இந்தியனா அந்த இவருங்க நம்ம சித்தார்த் நடிச்சு ஒரு படம் வந்துச்சுங்க கூத்துக்கு பற்ற. ஆமாம் 2 பேர் பிருத்திவிராஜ் சித்தார்த். அந்த படத்தில் கொஞ்சம் அதை லைட்டாக தொட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. உண்மையிலேயே வந்து அன்றைக்கி கூத்து கலைஞர்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சி வந்து இன்னொன்று கம்யூனிசம் என்ன பண்ணுச்சுங்க, கம்யூனிஸ்ட் கருத்திலும் கூத்து மூலமாக கொண்டு போனாங்க. ஸோ அன்றைக்கி இருந்த ஒரு மீடியம், அன்றைக்கி சினிமாவுக்கு முன்னாடி இருந்த மீடியம் இதுதான். ஸோ இவங்க அதை பயன்படுத்தாங்க. இன்னொன்று சிவாஜியிலேருந்து மிக முக்கியமான நடிகர்கள், பாகவதர், இவங்களாம் எதுலேருந்து வந்தாங்க? கூத்து பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க தான். கூத்து கட்டினவங்க, கூத்துல வந்து நாடகம். அதனால தான் நீங்கள் சிவாஜியோட நடிப்பு பார்த்தீங்கன்னா
அது உங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அதில். அதுக்கு காரணம் என்ன, அவர் அது ஆக்சுவலாக அதுலேருந்து வந்ததுனால இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்படி வேணாலும் சிரிக்கலாம், எப்படி வேணாலும் சிரிச்சுட்டு அதை ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும்னு அப்படிலாம் எதிர்ப்பேன். நடையே 10 விதமா நடத்திருக்காரு. ஆமா, கம்பீரமா நடக்கணும்னா ஒரு மாதிரி நடப்பாரு, ஒரு நோயாளியா நடக்கணும்னா ஒரு மாதிரி நடப்பாரு, ஒரு மீனவனா நடக்கணும்னா ஒரு மாதிரி. நீங்க மீனவனா நடக்கணும்னா நிறைய பேர் அதை கிண்டல் அடிச்சாங்க. அதே மீனவனா நடக்கிறதுல என்ன யார் நடன, அது ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக ரியாலிட்டி. அவர் என்ன மீனவர்கள் அப்படி தான் நடப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நடக்கிறது எந்த இடத்துல, மண்ணு, கடல். இப்போ நீங்க மெரினா பீச்ல நார்மல் நடங்க, உங்களால நடக்க முடியாது, கால் வலி வந்துடும். ஆனா கொஞ்சம் லைட்டா இப்படின்னு காலை மகத்து நடத்துனீங்கன்னா நீங்க உள்ள புதையாம நடந்து போவீங்க. பாத்தீங்களா? அதை தான் அவர் அதுல பண்ணிருப்பாரு ஒரு இதுல. ஆனா அதை போட்டு ட்ரோல் பண்ணாங்க வேணும்னு. ஏங்க செம ஸ்டைலா இருக்கு அது வந்து ஒரு மீனவர் எப்படி நடப்பாங்கிறது இதெல்லாம் வந்து சிவாஜி வந்து அதை பார்த்து ஒரு மீனவரோட நடை இதெல்லாம் அந்த இலக்கணம் புரிதல் இருந்தனால ஒரு நடையிலிருந்து, ஒருத்தரோட பேச்சிலிருந்து, ஒருத்தரோட சிரிப்புலேருந்து, ஒருத்தர் உடல் மொழியிலிருந்து அது வந்து ஒரு சினிமாவில் அந்த கதாபாத்திரமாக மாறுறதுக்கு இவைகளெல்லாம். ஒரு ராஜா கதாபாத்திரம்னா ஒரு ராஜா எப்படி இருப்பான், அந்த உளவியலுக்கு ஒரு நடை உடை பாவனை இருக்கும்ல, அந்த நடை உடை பாவனை ஒரு இலக்கணம். இதெல்லாம் இந்த கூத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி நடித்து பல மேடைகள் பார்த்தவர். அப்போ அவருக்கு அது இயல்பாகவே வரும். அவர் ரகரகமாக வருது. அதில் இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிலாம் நிறைய பண்ணியிருப்பார். அதே போல் சிரிக்கிறதா இருக்கட்டும், அது அழுகிறதா இருக்கும். நீங்கள் சொல்லலாம் சில டைம்ஸ் ஓவர் ஆக்டிங்காக ஃபீல் ஆகும் அப்படின்னா. ஏன்னா சிவாஜி வந்து நடிப்பு அதுலேருந்து வந்ததுனால அந்த இன்னைக்கு வந்து ஒரு கூத்துல வந்து நீங்கள் இப்போ விஷயத்தை பாருங்கள், எங்கேயோ நடிச்சிட்டு இருப்பார், இங்கேருந்து பார்க்கணும், உங்களுக்கு அது முகத்தோட பாவனையெல்லாம் பெரிய அளவுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ அந்த ஒரு அழுகையை வந்து வெளிப்படுத்தும் போது அவர் உடலையும் சேர்த்து அவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு நடிகர்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அழுகிறதுனா வந்துட்டு இப்படியே நின்றுக்கிட்டு ஒரு ட்ராப் தண்ணீர் மட்டும் இப்படியே போகிறதுனா எவனுக்கும் நோட்டே ஆகாது. இப்படிங்க கூட ஒரு செய்கை இருக்குங்க, ஒரு வருத்தத்துக்கு ஒரு செய்கை. இந்த செய்கையே வந்து கூத்துலேருந்து வந்தது தான். அப்படியா? ஆமாம், துக்கம் அப்படின்னு சொல்லி துக்கம் அப்படிம்பாங்க, அப்படி வைப்பாங்க. இது எங்கே இருந்து வந்துச்சு? கூத்து கலைகளில் இது வரும். அது உங்களுக்கு தெரியாமே அது வருது பாருங்க. ஸோ அந்த பாரம்பரியம். ஸோ இந்த மாதிரியான பாரம்பரியம் என்பது இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். வெளிப்படையாக சொன்னால் நம்ம கூத்து கலைகளை வந்து இழந்துட்டோங்கிறத விட இன்னும் இருக்காங்க. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்டாக கொண்டு வரணும். அதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கொஞ்சம் பொருளாதாரம் பணம் படைத்த பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டிஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பண்ண வைப்பாங்க. அது வந்து நம்ம முன்னாடி இருந்த பொருளாதார நிலைமைக்கு அது நம்ம ஊரில் அது சாத்தியப்படாமல் இருந்துச்சு. இப்போ முடியும். இப்போ நிறைய பேர் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஐடியா நான் சொல்கிறேன். இந்த கூத்து கலைஞர்களை முடிஞ்சால் கூட்டிகிட்டு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் யார்ட்டா கேட்டு அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியான சில இந்த பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகளை வந்து கூத்தா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு பார்த்துட்டு, கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கூத்தை வந்து இனாக்ட் பண்ணி காட்டலாம். அப்போ அது மூலிமா அவங்களுக்கு அவங்க அந்த கலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஒரு புது ஃபேஷனாகவும் இருக்கும், அது ஒரு ஃபேஷனாகவும் இருக்கும், ட்ரெடிஷனோட டச்சு அதில் இருக்கும். அது மூலிமா அந்த கலையை வளர்க்கலாம். நான் ஒரு சமீபத்தில் எங்கள் உறவினர் ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஆக்சுவலாக இந்த பொம்மலாட்டம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் நிறைய பேர் ஆக்சுவலாக குழந்தைங்க பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு தெரியல அது இல்லை உள்ள. அங்கே நம்மளே பார்த்து ரொம்ப நாள் அதனால நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் பெரியவங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை குழந்தைங்களுக்கு அதை பற்றி பிடிச்சி உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, பாட்டு விட்டுறாங்க. இதுக்குள்ளே வந்துருச்சுங்க. ஆமாம். பட் அந்த பொம்மலாட்ட இதை வந்து அவர் அந்த கலைஞர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். அது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பொம்மை அதை இந்த மாதிரி பண்ணலாம்ல, ஒரு பர்த்டேக்கு இந்த பொம்மலாட்டம் சார்ந்த விஷயத்தை கொண்டு வந்து காட்டலாம், குழந்தைங்களுக்கு அது பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு மெமரியாக பதிவாகும். கிளாசிக் இஸ் ஃபேஷன். ஸோ அது மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறது நம்மளுடைய இந்த பழைய கலைஞர்கள் இப்போ ஆட்களை வந்து இன்னும் கொஞ்சம் தக்க வச்சு அந்த கலைகளை அடுத்த கட்டத்துக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமெரிக்காஸ் பற்றி பேசும்போது மெக்சிகோவை பற்றி பேசியிருந்தீங்க. இந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஹாலோவீன் மாதிரி, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல் சோல்ஸ் டேவா இல்லை அவங்க முன்னோர்களை கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு கூடுங்களை தொங்க விட்டு இந்த மாதிரி பேயின் நம்ம பார்க்குற சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு இது வந்து அவங்ககிட்டயும் இருந்துச்சு. அதாவது பேசிக்கலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு கலாச்சார தொடர்ச்சி. இருள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் உலக மனிதர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் வந்து வெளிச்சத்தை போட்டு அது ஒரு அலப்பறையாக அந்த இரவு நேரத்தில் ஒரு அலப்பறை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ இரவுங்கும் போது இந்த இருட்டு பயம் அதோட அசோசியேட் ஆகிற சில எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்களே வந்து தீபாவளி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுறதுக்குன்பாங்க, இருளை விரட்டி அதுதுன்பாங்க. பட் எதுக்கு கொண்டாடுறோம்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்துடல. ஏன்னா இருட்டுங்கும் போது எல்லாருக்கும் மனிதனுக்கு பயந்தாங்க, இருட்டுனா பயம்தான் பேசிக்கலி உலக மனிதர்களுக்கு. அப்ப இருள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களை வந்து உலக நாகரிகங்களில் இவ்வாறே கடத்தி இருக்கிறார்கள். ஹாலோவீனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லாத ஒரு பேகன் பண்டிகை.
அந்த பேகன் பண்டிகையை அவங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வேண்டா ஒருப்பா எப்படியோ சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அது என்ன பண்றோம்னு தெரியாம இன்னைக்கு வந்து ஓப்பனா சொன்னா அது LGBTQ ஃபெஸ்டிவலா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. என்னோட கடைசி கொஸ்டினுக்கு நீங்களே வந்துட்டீங்க. என்னோட கடைசி கேள்விங்க, இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங், இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸிங் சொல்லலாம், காஸ்பிளேன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை இந்த கிராஸ் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லி இந்த LGBTQ. சிம்பிளாக சொல்கிறேங்க, முதல்ல குழந்தைகளுக்கு தான் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு காஸ்டியூம் போடுவாங்க. அந்த காஸ்டியூமுக்கு அந்த காஸ்டியூமை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸை பேரண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. மேபி சேம் கலர் ஆர் வாட் எவர். ஸோ அதாவது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்ட்டூன் கேரக்டரில் ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் குழந்தைகளுக்கு போட்டு விட்றாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்க அதோட அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் மாதிரியான கேரக்டர்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து அதை கொண்டாடுவாங்க. வீட்டை வந்து டெக்கர் பண்ணுவாங்க, பொம்மைகள்லாம் நிறையா வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணி, அப்புறம் அந்த ட்ரிக்கெட் ட்ரீட்னு சொல்ல மாதிரி அந்த வெளியில் வந்து கேண்டீஸ்லாம் வச்சிருப்பாங்க. வர குழந்தைங்களுக்குலாம் முட்டாய் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீடாக போயிட்டு இது என்னன்னா, ஒரு குழந்தை போட்டிருக்க வேஷத்தை அடுத்தவங்க வீட்டில் போட்டு காட்டும். அவங்க வீட்டில் இருக்க குழந்தை வந்து சாக்லேட் வந்து கொடுக்கும். அதே போல் இப்படி இவங்களும் ஒரு டைமில் போவாங்க, அவங்களும் ஒரு டைமில் வருவாங்க. இந்த மாதிரி மாறி நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அலப்பறை பண்ணிட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு அது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் கையில் வசதியாக இருக்கவங்களாம் ரொம்ப பயங்கரமாக வீடு ஃபுல்லாக மாற்றி இதெல்லாம் பண்ணி கோஸ்ட்லாம் பண்ணி பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஆடம்ஸ் ஃபேமிலி மாதிரி எல்லா காஸ்டியூமும் போட்டுட்டு குடும்பமே ஆடம் ஃபேமிலியாக சுற்றும். ஸோ இப்படி தான் குழந்தைகளுக்கான காஸ்டியூம் பிளேயாக தான் இது வந்துச்சு. இன்றைக்கி என்ன மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து ஸ்லட்டி நர்ஸுன்னு ஒரு காஸ்டியூமு, அதெல்லாம் வந்து ஸ்லட்டி நர்ஸுங்கிறது ஒரு காஸ்டியூம். அது என்ன இளவுனே தெரியல. அது எந்த சீசன்லேயும் வந்ததில்லை, எந்த சீரீஸ்லையும் வந்ததில்லை, எந்த நாடகத்துலையும் வந்ததில்லை. இவங்களே ஒன்று பூத்தி இந்த மாதிரி ஆபாசமான சில விஷயங்களை வந்து இதுக்குள்ளே பூத்து இப்போ ஓப்பனாக சொன்னால் உங்களுக்கே தெரியும், இந்த கே கம்யூனிட்டிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராலியில் போகும்போது கண்ட கர்மாந்திர வேலைகளை இதன் மூலமாக ரொம்ப செக்ஸுவலைஸ்டான சில மேக்கப்ஸு, செக்ஸுவலைஸ்டான சில விஷயங்கள்லாம் வந்து ஹாலோவினில் பண்ணுறாங்க. அது ஒரு 18+ ஹாலோவினாக மாறிக்கிட்டு இருக்குது வெளிநாடுகளில். அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக வந்த ஒரு குழந்தைகள் தான் அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த பண்டிகை அது. இப்போ அது ஒரு மாதிரி அசிங்கமாக போகுது. அதை பார்த்து போனே இப்போ இங்கே ஹாலோவின் கொண்டாடலாம் யார் குழந்தையா இல்லை வளர்ந்த குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எருமை மாடுங்க இதுக்கு வந்து ஹாலோவினுங்கிற பேரில் எவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இல்ல நான் இது என்ன ஒருத்தன் ஓட்டேரி நரின்னு போட்டிருக்காங்க. நரி ஓட்டேரி நரிங்கிறானே, இதெல்லாம் வேணா காஸ்டியூம் அட பாவிங்களா. அதை சாக்கா வச்சு 2 ஜடையை பின்னிட்டான். இல்ல எனக்கு என்னன்னா, கடைசியா நான் வந்து அந்த கே பரேட் இதுக்கும் போயிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்க, நீங்க எல்லாத்துக்கும் போறீங்க. ரைட்டுங்க. இல்லங்க, அங்க வந்து ஒருத்தர் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டேங்கிறாரு. கே பரேட் வந்து கல்யாணம் ஆகாமல லைஃப்ல போச்சுனா அதுக்கு முழு காரணம் பாரிசாலன் தான். நான் என்னங்க பண்ணேன், நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு? அங்க போனா ஒருத்தர் ஸ்பைடர்மேன் மாதிரி போட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதுக்கு போனேன், காமிக் கானுக்கு போனேன். சோ இது எல்லாமே சைக்காலஜிக்கலா ஒரு மாதிரி ஏதோ ஒரு டாட்ல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு பாரு. அதனால தான் கேள்வி கேட்டேன். எனக்கு அதான் புரியல. வீடியோ பண்றதுக்குங்க இப்படியே பண்ணிட்டாலங்க. நீங்க இதுக்கு மேல போக மாட்டேன், ஒரு வாட்டி போயிட்டேன்ல, அவ்வளவுதான். இனிமே போனா கண்டுபிடிச்சிருவாங்க. போன டைம் கே ப்ராடக்ட் போடும்போது அவங்க எல்லாம் பெருசாக கண்டுக்கல. நீங்க வேற நம்ம மக்களுக்கு குறிப்பை உணர்த்து இருக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு பக்கம் நடந்து போயிட்டாங்க, இவர் ஒரு பக்கம் நடந்து போவாரு. ஹாலிவுட் தரத்துல வந்து அதுக்கு பின்னாடி இந்த இமேஜினேஷன்லாம் பயன்படுத்தாங்க. எல்லாம் கூட்டத்துக்கு நீ போற ஆப்போசிட்ல நடந்து வரேன், அந்த கூட்டத்துலயும் ஒருத்தர் தாண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஃபைன். லைக் ஹாலோவீன் பத்தி வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாம நிறைய ஃபன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்களுக்கு முக்கியமான சில விஷயங்களும் கொண்டு போய் கடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.